SASDOவின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தபால் வாக்களிப்பு மூலம் நற்செய்திகள் கிடைத்து வருகின்றன. ரணில் வெளியிட்டுள்ள தகவல். இலங்கையில் பொருளாதாரம் தொடர்பில் வெளியான தகவல். பிரதமர் தலைமையில் ஆரம்பமாகியுள்ள புதிய அரசியல் கூட்டணி. யாழில் பெண்கள் குழந்தைகள் மீது தாக்குதல், அதிரடி நடவடிக்கை எடுத்த போலீசார். மஜாஜ் நிலையம் என்ற போர்வையில் இயங்கிய 2 விபச்சார விடுதிகள் சுற்றி வளைப்பு. அமெரிக்கா துப்பாக்கிச்சூடு விவகாரம். காவல்துறையினால் சரணடைந்துள்ள 14 வயது சிறுவர். தொடர்பன விரிவான செய்திகள். தாயக செய்திகள். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்பு ஆரம்பமாகியுள்ளதுடன் அது தொடர்பாக நற்செய்திகள் கிடைத்து வருவதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். மேலும் நாட்டை கட்டியெழுப்பும் அரசாங்கத்தின் வேலை திட்டத்திற்காக தமது வாக்குகளை பயன்படுத்திய அனைத்து அரசு ஊழியர்களுக்கும் தனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மஹியங்கனை பொது விளையாட்டரங்கில் நேற்றைய தினம் இடம்பெற்ற இயலும் ஸ்ரீலங்கா வெற்றி பேரணியில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இதனை தெரிவித்துள்ளார். நாட்டில் தற்போதைய பொருளாதார நிலைமை குறித்து இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தனால் வீரசிங்க நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு விளக்கம் அளித்துள்ளார். இலங்கையில் பணவீக்கம் 5% தற்போது குறைக்கப்பட்டதுடன் கொள்கை வட்டி வீதத்தையும் குறைக்க முடிந்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மத்திய வங்கி சட்டம் மற்றும் அதனை ஒழுங்குபடுத்துவதற்காக கொண்டுவரப்பட்டுள்ள புதிய சட்டங்கள் வங்கி கட்டமைப்புக்கு பாரிய அனுகூலமாக அமைந்துள்ளதாகவும் மாற்று விகிதத்தை ஸ்திரப்படுத்துவதன் மூலம் ரூபாயை வலுப்படுத்த முடிந்ததாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பிரதமர் தினேஷ் குணவர்த்தன தலைமையில் புதிய அரசியல் கூட்டணி ஒன்று அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டுள்ளது. இந்த கூட்டணியில் அங்குரார்ப்பண நிகழ்வு பத்திரமுள்ள வோட்டர் எட்ஜ் கோட்டரில் நடைபெற்றுள்ளது. புதிய அரசியல் கூட்டணியானது கிண்ணம் சின்னத்தில் பொதுஜன ஐக்கிய சுதந்திர முன்னணி என்ற பெயரில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அந்த வகையில் பொதுஜன ஐக்கிய சுதந்திர முன்னணியின் செயலாளராக சுகாதார அமைச்சர் வைத்திய ரமேஷ் பத்திரன நியமிக்கப்பட்டுள்ளார். மேலும் பொதுஜன ஐக்கிய சுதந்திர முன்னணியுடன் 10 அரசியல் கட்சிகள் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட்டமை குறிப்பிடத்தக்கது. அரசாங்கத்தில் வன்முறை கும்பல் ஒன்று வட்டுக்கோட்டை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கனாவத்தை பகுதியில் வீடு புகுந்து தாக்குதல் நடத்தியுள்ளது. இதன்போது சிறுவர்கள், பெண்கள் உட்பட 5 மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. தாக்குதல் சம்பவம் குறித்து வட்டுக்கோட்டை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டதுடன் ஊரவர்கள் இணைந்து வன்முறையில் ஈடுபட்டவர்களை கைது செய்யுமாறு கோரி போலீஸ் நிலையத்துக்கு முன்னர் கவனஈர்ப்பு போராட்டத்திலும் ஈடுபட்டனர். அந்த வகையில் விரைந்து செயற்பட வட்டுக்கோட்டை போலீசார் சம்பவம் இடம்பெற்ற வீட்டினை பார்வையிட்டதுடன் சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் ஒருவரையும் கைது செய்துள்ளனர். மேலும் சந்தேக நபரை மல்லாக நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். அத்துடன் ஏனைய 5 கைது செய்யும் நடவடிக்கையிலும் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். கொழும்பு கிரிபத்கொட பிரதேசத்தில் மஜாஜ் நிலையம் என்ற போர்வையில் இயங்கி வந்த 2 விபச்சார விடுதிகளிலிருந்து 8 பெண்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக கிரிபத்கொட போலீசார் தெரிவித்துள்ளனர். கிரிபத்கொட போலீசாருக்கு கிடைத்த தகவலின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றுவளைப்பில் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். அதன்படி ஒரு விபச்சார விடுதியிலிருந்து 5 பெண்களும் மற்ற விபச்சார விடுதியிலிருந்து 3 பெண்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர். அம்பாறை, பொலினறுவை, தெஹியத்த கண்டிய, பதவியா, மட்டக்குழி மற்றும் வெள்ளம்பிட்டி ஆகிய பிரதேசங்களைச் சேர்ந்த 24 முதல் 45 வயதுக்குட்பட்ட 8 பெண்களே கைது செய்யப்பட்டுள்ளனர். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை கிரிபத்கொட போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். உலகச் செய்திகள். அமெரிக்காவில் பாடசாலையொன்றில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு விவகாரத்தில் 14 வயது சிறுவன் காவல்துறையினர் சரணடைந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அமெரிக்காவின் ஜோர்ஜியோ மாகாணத்தில் உயர்நிலை பள்ளி ஒன்றில் நடந்த துப்பாக்கிச்சூட்டில் 4 கொல்லப்பட்டதுடன் 9 பேர்கள் காயங்களுடன் தப்பித்துள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தபால் வாக்களிப்பு மூலம் நற்செய்திகள் கிடைத்து வருகின்றன. ரணில் வெளியிட்டுள்ள தகவல். இலங்கையில் பொருளாதாரம் தொடர்பில் வெளியான தகவல். பிரதமர் தலைமையில் ஆரம்பமாகியுள்ள புதிய அரசியல் கூட்டணி. யாழில் பெண்கள் குழந்தைகள் மீது தாக்குதல், அதிரடி நடவடிக்கை எடுத்த போலீசார். மஜாஜ் நிலையம் என்ற போர்வையில் இயங்கிய 2 விபச்சார விடுதிகள் சுற்றி வளைப்பு. அமெரிக்கா துப்பாக்கிச்சூடு விவகாரம். காவல்துறையினால் சரணடைந்துள்ள 14 வயது சிறுவர்.